بسطك فضلة وافتقار لعبد دنوا إلى باب مولى எம்மையாலும் வல்லோனே ஏகாந்தநாதா தம்மை அறியும் தவத்தை தந்தாக்குவாய் நீ. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஸ்தாயினுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير وهو على كل شيء قدير. وقال النبي صلى الله عليه وسلم அப்சு சலாம தஸ்லமு. அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து அவை நின்று விடாமல் விண்டு விடாமல் பாதுகாத்து ஈவு இறக்கத்தோடு நம்மை எல்லாம் ரட்சித்து ஒப்பு ஓமையற்ற ஏகத்துவத்தை நிலைநாட்டி உடல் உயிர் உருவம் இவைகளினின்றும் அப்பாற்பட்ட அருட்பெரும் வல்லலாகிய அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அறிவு கடலில் திக்கிர் கடலில் அடங்கா ஒளியின் பெருங்கடலில் அழியா கடலில் நியமத்து எனும் அரிய கடலில் சபருடைய பொறுமை கடலில் நாணமிகு பொழியும் கடலின் இடங்களிலெல்லாம் புகுந்து முழுகி உருவாகி புவியீர் சிறந்த புகழோரே செறிவை தந்த செழும் புயலை சிந்தும் புயலை ஜகம் புகழும் செல்வத்துறையே தனித்துறையே செம்பற்கரசே எம்மக்கரசே கருவூல நுகாமடுடைய காசிம் நபியே உங்களுடைய நல்துவாவினை பெற்றவனாக ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கும் மற்றும் இங்குள்ள அனைத்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய நூருல் இஸ்லாம் மஸ்ஜிதினுடைய பேராசிரியர் காரி ஹாஃபீஸ் நெய்னார் முகமது பாக்கவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தினையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போ முக்கியமாக ஃபஸ்ட்டில் இதை எப்படி நான் இதை தலைப்பாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால், சலாம் சொல்வதை பற்றியும் நம்முடைய உடல் சலாமத்தை பற்றியும். இப்போ ஃபஸ்ட்டில் சலாம் சொல்வதை பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அங்கே போகலாம். இப்போ சலாம் சொல்கிறதுங்கிறது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். எல்லாருமே சொல்கிறாங்க, சலாம் சொன்னால் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவ்வளவு நன்மை இவ்வளவு நன்மை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி, அவர்கள் என்னான்னு கேட்டால், அந்த சஹாபி பேர் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவங்க பெருமானாருடைய காலத்தில் பெருமானார் ஹயாத்தாக இருக்கும்போதும் சரி, அவர்கள் எப்படியாவது நம்ம சலாத்தில் முந்தி கொள்ளணும் என்று அவர் ஆசைப்பட்டார். சையத் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கின்றேன், அவர் சலாத்துக்கு முந்தணும்னு நினைக்கிறார். ஆனால் பெருமானாருடைய மௌத்து வரைக்கும் அவரால் முந்த முடியலை. யார் முந்திக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். அப்போ இங்கே கவனிக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி சலாத்தை பயன்படுத்திக்கிட்டோங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா துனியாவில் இப்போ நம்ம பார்க்கும்போது சலாம் என்பது தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களோடு உணவருந்திருக்க வேண்டும், ஒரு டீயாவது குடிச்சிருக்கணும், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கலாவது வாங்கியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், சலாம் சொல்கிறோம் இல்லையா? டெல்லியில் ஒருத்தர் வயசான கிழவன் ஒருத்தர் பிளாட்ஃபாரத்தில் செருப்பு தைக்கிறவர். அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டால் செருப்பு தைப்பார். செருப்பு தைக்கிறதுல அவரிடத்தில் ஒரு குணம் இருந்தது. என்னான்னு கேட்டால், ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க யாராக இருந்தாலும் முஸ்லீம்னு அவருக்கு தெரிஞ்சிட்டா உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவார். இப்போ இந்த சலாத்தை காதில் விழுந்து வாங்கினவங்க ஒரு சிலர் தலையாட்டிட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் முறைச்சி பார்த்துட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா இதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் சொல்கிற சலாத்துக்கு சரியான பதில் அவருக்கு கிடைக்கல, அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை.
அவர் எப்படின்னு கேட்டால், அவர் யார் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அவருக்கு உள்ள பழக்கம் யார் சொன்னாலும் சலாத்துக்கு பதில் சொல்லுவார். சலாம் சொல்லணும் அவருக்கு, அப்போ தான் அவருக்கு திருப்தி. இது மாதிரியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. கொஞ்ச நாள் ஓடினதுக்கப்புறம் அந்த டெல்லியில் ஒரு சின்ன இந்த பிட்டு தோலுக்கு டிமாண்டு வந்துருச்சு. பிட்டு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செருப்பு தைச்சிட்டு மீதியை வெட்டி போடுவாங்க பாருங்கள், அந்த பிட்டு தோலுக்கு டிமாண்டு வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணுறான், ஃபாரின்லேருந்து வந்து டெல்லியை அலசுறான். அந்த பிட்டு தோல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அலசுறான். அலசுனா எங்கேயும் கேட்குறான், எங்கப்பா அது தெரியலைங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆள் கிடைச்சார், அவர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி பிட்டு தோல் எங்கே இருக்குன்ட்டு. ஒரு பெரியவர் ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருப்பார் பிளாட்பாரத்தில், அவர் தான் ஒரு தடவை பேச்சுவாக்கில் சொன்னார், ஒரு 3 நாள் குடவுனில் இந்த வேஸ்டெல்லாம் நான் தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன், அதுக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான், இது யார் வாங்க போகிறாத, குப்பையாக இருக்குது, அது குப்பையை கொண்டு போய் கொட்டலான்னு பார்த்தாலும் தோல் அவ்வளோ சீக்கிரம் மங்காது, அப்படிங்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மிருகங்கள் சாப்பிட்டு ஏதாவது அதுங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்துருங்கிறதுனால பயந்துக்கிட்டு குடோன்லேயே போட்டு வச்சுருக்கிறேன், யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், அதனால் வந்து நீ வந்து நான் ஆளை காட்டுறேன், நீ போய் கேட்டு வாங்கிக்க அப்படின்ட்டாப்புல. நல்லா கவனிக்கணும், இதில் விஷயம் இருக்குது, நான் விஷயம் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசலை, புரியுதா? அப்போ இந்த வெள்ளைக்காரன் வர்றான், வந்து கேட்குறான், இந்த மாதிரி உன்கிட்ட வந்து பிட்டு தோல் இருக்காம்ல அப்படின்ட்டுன்னு. அப்போ அவர் சொன்னார், இருக்கு என்கிட்ட, அது குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கான்ப்பா, என்ன அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு. எனக்கு வேணுங்கிறான். நீ வாங்கி என்ன செய்ய போகிற? இல்லை நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். சரிப்பா நீ ஒன்று செய்ய, நான் காட்டுறேன், குடோனை வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 குடோனை போய் திறந்து விட்றாரு. மலை மாதிரி குமிச்சு வச்சுக்குது. அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், தாங்க முடியல. டே அப்பா, ஒரே இடத்துல நமக்கு ஹோல்சேலாக கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அந்த 3-4 குடோனில் உள்ள அத்தனை தோலையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு கத்தை பணத்தை கொடுக்குறான் அவர் கையில். கொடுத்தா அவர் சொன்னார், பணமாவது கிணமாவது, இதுக்கு போய் பணம்லாம் கொடுத்து, நீ குப்பையை எடுத்தால் போதும்ப்பா எனக்கு, நான் யாராவது இதை க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ வேறு காசும் பணத்தையும் கொடுத்துக்கிட்டு கிடக்குற, நீ வேறு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறார். அவன் சொன்னான், இது என்ன, இது நியாயமாக இருக்குது, உங்களுக்கு வேண்டாம் அது குப்பையாக இருக்கலாம், எனக்கு அது காசு, அதனால் வந்து நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் வச்சுங்க பெரியவரை அப்படி சொல்லிட்டு ஒரு அழுத்திட்டு போயிட்டான். எவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டான்? 1 லட்சம் ரூபாய். இது எப்போ நான் சொல்கிற சம்பவம், இது வந்து ஏதோ கதையோ கட்டுரையோ இல்லை, புரியுதா உங்களுக்கு? நடந்த சம்பவம் டெல்லியில். எப்போ நடந்திருக்கு? இது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது இந்த சம்பவம். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் இவர் வாங்கி வச்சுக்கிட்டார், பீரோவில் கொண்டு அடிக்கிட்டாருங்களா. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பணம் வந்துருச்சுன்ற உடனே, இவர் பெரிய பணக்காரர் ஆகிட்டாருன்ற உடனே போகிறவன் வர்றவன்லாம் சில சொல்ல ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு? இவருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்டா இவர் தலையை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார் யாரையுமே. எப்படி கதை மாறுது பார்த்தீங்களா? இவருக்கு 1 லட்ச ரூபா வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரோட்டில் போகிறவங்கலாம் சலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறார். அப்படியே பார்த்தா அவங்க முறைச்சாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவர் முறைக்கிறார். என்னடா இது, இப்போ இவ்வளோ காலமாக போகிற ஆள் வர்ற ஆள் ஒரு ஆள் விடாமல் சலாம் சொன்னாப்பில் இருந்த ஆள், இப்போ பரப்பா காசு வந்த உடனே பார்த்தியா, இப்போ நம்ம பேசலையா, இப்போ நம்ம காசு வந்த உடனே அப்படி நடக்கிறாங்க இப்படி நடக்கிறாங்கன்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேசுகிறாப்புல. காசு வந்துருச்சு பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே பேசாமல் இருக்கிறார். இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு ஆள் போய் கேட்டார், என்னங்க இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவீங்க, இப்போ சலாமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்படி யார் சொன்னது சலாத்துக்கு நான் பதில் சொல்லலான்ட்டு? யாருங்க சொன்னா உங்களுக்கு அப்படிங்கிறார். என்னங்க இப்போ கூட நான் கூட சலாம் சொன்னேனே, எனக்கு நீங்கள் சொல்லலையே அப்படின்னோடனே, அப்படிங்களா, இல்லை வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாராம். சரி இவர் பின்னாடியே போயிருக்காரு, இந்த ஆள் போயிருக்காரு. வீட்டுக்கு போனோன்னா ரூமுக்கு கூப்பிட்டு போய் ரூம்லேருந்து பீரோவை திறந்து அந்த கத்தையாக அடுக்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அவங்க யார் யார் எனக்கு சலாம் சொல்கிறாங்களோ நான் வந்து இங்கே என்ன செய்வேன், பீரோவை திறந்து சலீம் சலாம் சொன்னார், அப்துல் காதர் சலாம் சொன்னார், அப்துல் ரஹ்மான் உனக்கு சலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிடுவேன். யாருக்கு சொல்லிவிடுவேன்? பணத்துக்கு சொல்லிவிடுவேன்டார். இப்போ தெரியுதுல்ல. இப்போ ஒன்றும் வேணாம், நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான். பணத்தை வச்சு அழுத்தி பாருங்களேன், சலாம் எப்படி வருதுன்ட்டு. வருமா வராதாங்க? சும்மா கிஃப்ட்டு கொடுங்க, கிஃப்ட்டு தான் நான் சொல்கிறது. என்ன பிச்சைன்னு நினைக்க வேணாம், கிஃப்ட்டு. பெரிய பணக்காரனுக்கே சரி கிஃப்ட்டுன்னு சொன்னால் வாங்கிக்குவான், புரியுதா உங்களுக்கு?
பெரிய பணக்காரனாக இருக்கும்போது கூட ஒரு கிஃப்ட் மாதிரி கவரில் போட்டு என்ன எழுதி பேரை போட்டு நம்ம கொடுக்கும்போது இது கிஃப்ட்டு தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரர், அதை பற்றி பரவாயில்லன்னு கொடுத்து பாருங்களேன். அதுக்கு முன்னாடி சலாம் சொல்லாதவர் என்ன சொல்வார்? சலாம் சொல்லுவார். இப்போ நம்ம சலாம் வந்து எப்படி இப்போ சொல்லலாம்ல, சத்தமாக சொல்லலாம்ல, ஒன்றும் வேணாங்க. ஜும்மாவில் ஹசரத்து சலாம் சொல்கிறாருங்க. இது ஒன்று பேச்சு, ஒரே ஒரு பேச்சு வச்சுக்கோமே. ஜும்மாவில் ஹஜரத் சொல்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு மைக்கில் வந்து நின்று பயான் ஆரம்பத்துக்கு முன்னாடி சலாத்தை சொல்கிறாரா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்? புரியுதா? யாராவது வாய் திறந்து கொஞ்சமாக சவுண்டு வருதான்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது, சுத்தமாக கிடையாது. யாருமே அவ்வளோ பேர் 500 பேருக்கு வந்திருக்கிறாங்க ஒரு பள்ளிவாசலில். ஒருத்தர் சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்க? அது மாத்திரமா ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொன்னால் ஸலவாத் சொல்லணும், ஸலவாத் சொல்லணும், ஸலவாத் சொல்லணும், ஸலவாத் சொல்லணும், எல்லா ஹஸரத்தும் மாதிரி சொல்லத்தானே செய்கிறோம். சொல்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒரு 30 40 50 வருஷம் இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கேரளாவில். கேரளாவுக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த நேரம் பராத் ராவில் ஒரு சின்ன கிராமம் தான், சின்ன பள்ளிவாசல் தான் அது. அதில் அந்த ஹஸரத்து மலையாளத்தில் பயான் பண்ணுறார். பயான் பண்ணும்போது என்னாண்டு அவங்க பேசும்போது, மலையாளத்தில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த பைகம்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரஞ்சின்னு தானே சொல்லுவாங்க அவங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஸலவாத் எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒரே சவுண்டு, அவ்வளோ பேரும். இது கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? இதுதாங்க ஸலவாத்து. புரியுதா? இப்போ சலாத்தை பற்றி சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமேல் சொல்லலாம்ல, சத்தமாக சொல்லணும்லங்க பதில். புரியுது? அதாவது ஒரு கணக்கு இருக்குது, அதில் ஒரு லிமிட் இருக்குது. அதாவது சொல்லக்கூடிய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு கிட்ட இருந்தால் சத்தமாக சொல்லிடணும். தூரமாக இருக்காங்க, இப்போ தூரமாக இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, நம்ம கத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது, தூரமாக இருக்காங்கன்னு சொன்னால் சமிக்கை மூலமாக சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் சொல்லணுங்கிறத மாத்திரம் வச்சுக்கணும். இப்போ அது மாத்திரம் நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் இங்கே வர்றேன், எதுக்கு? சலாமத்துக்கு வர்றேன். சலாமத்துங்கும் போது என்னன்னா, ஆபியத்து தான் ரொம்ப தேவை. இன்றைக்கி அல்லாட்ட கேட்க வேண்டியதை வேறு எதுவும் கேட்க வேண்டியதில்லை. காரு, பங்களா, வீடு, வாசம், அது இது எதுவுமே கேட்க வேணாங்க. ரெண்டு கேட்கணும். ஆபியத்துக்கும் என்னது ஆயுளுக்கும், ஹயாத்துக்கும் ஆபியத்துக்கும் தான் நம்ம அல்லாட்ட கேட்கணும். அதுதானே முக்கியம் உங்களுக்கு. அதுக்கு என்ன மெடிசன், அது எப்படி அதுவும் இதுவும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, அல் யதுல் உல்யா மினல் யதி சுஃப்லா, கொடுக்கும் கையானது வாங்கும் கையை விட சிறந்தது அப்படின்றாங்க. இப்போ பெண்ணா கொடுப்பதில் தான் வந்து மகிழ்ச்சி இருக்குது, வாங்குறதுல மகிழ்ச்சி இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த வகையில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது, கொடுப்பவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அதான உண்மை. புரியுதா? அப்போ கொடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரணும். அப்போ வரணும்னு சொன்னால் நம்ம தாய் தகப்பன் கஞ்சனாக இருப்பாங்க. இப்போ இங்கே வாங்க பாயிண்ட்டுக்கு. அதாவது இந்த பழக்கங்கள் வருவதற்கும் நம்மளுடைய குணாதிசயங்களில் ஜீன்ஸும் ஒரு காரணமாக இருக்குது. தகப்பன் கஞ்சனாக இருந்தாவோ, தாய் கஞ்சத்தனமாக இருந்தாவோ பிள்ளைகளுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் இருந்தாலும் உலகத்தில் நம்ம யாரையுமே தாராளமான மனசு உள்ளவர்களை சந்திப்பதை விட கஞ்சன்களை தான் நம்ம அதிகமாக சந்திக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். வழங்குச்சா உங்களுக்கு? அப்போ அந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒருத்தர் சஃபாரி போட்டுக்கிட்டு நல்ல ஹைட் அண்ட் பாடியாக வெயிட்டாக இருந்தார். ஒருத்தர் வந்து நிற்கிறார். நிற்கும்போது அவரை சுற்றி ஒரு 10 பேர் 15 பேர் நிற்கிறாங்க. அவர்கிட்ட அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏங்க எனக்கு என்ன வயசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் 60ன்னாங்க, ஒருத்தர் 65ன்னாங்க, ஒருத்தர் 70ன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு வயசு வந்து 80 ஆகுது, நான் இது வரைக்கும் ஒரு டேப்லெட் கூட நான் என் உடம்பு போட்டதில்லை, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. ஒன்றும் இல்லைங்க, கொடுப்பதில் தாங்க மகிழ்ச்சி இருக்குது, நான் அதை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாரும் சொல்கிறது தான். அதாவது இந்த பொதுவான கருத்து இருக்குது பாருங்கள், என்ன கொடுக்குறதில் மகிழ்ச்சி இருக்குன்னு.
சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன தெரியுமா கேட்டார்? உங்களுக்கு பெரியாரை தெரியுமான்னு கேட்டார். தெரியுண்டாங்க. அண்ணாவை தெரியுமான்னு கேட்டார். தெரியுண்டாங்க. அப்புறமா கேட்டார், உங்களுக்கு கலைஞர் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுண்டாங்க. எம்ஜிஆர் தெரியுமா? தெரியும். ஜெயலலிதாவுக்கு தெரியுமா? தெரியும். அத்தனை பேருக்கு நான் டாக்டருன்றார். அப்போ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா, இத்தனை பேருக்கு டாக்டரா? அப்போ எந்த அளவுக்கு இப்போவும் இருக்கார், மெட்ராஸில் தான் இருக்கார், வேறு எங்கே போயிடல. அப்போது ஒரு ஆள் அவர் வந்து ஈமான் கொள்ளாதவர், இங்கே புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஈமான் கொள்ளாதவர் அவர் சொல்கிறாரு, இது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குது என்பதாக அவருடைய வார்த்தை இங்கே இருக்குது, பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம உலகத்தில் யார் வந்து இப்போ முன்னுவானாங்க, அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு பேர் போன சில பேர். ஆம்பூர்னா யார்? ஆனக்கார் அப்துல் சுக்கூர். திண்டுக்கல்டா மானாமூனா. புரியுதா? திண்டுக்கல்டா மானாமூனா. மெட்ராஸ்டா ஜலீல் ஹாஜியார். திருவண்ணாமலைண்டா ஜமால். புரியுதா? இவங்கெல்லாம் முத்திரை பதித்தவர்கள் தமிழ்நாட்டில், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும். முஸ்லீம்களை மட்டும் பேசுகிறேன். இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி நிறைய இருக்குது. ஆனால் அங்கே பார்க்கும்போது இவர்கள் இந்த லிஸ்ட்டில் வர்றாங்க. அவங்க இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கிறோம். இப்போ சேலத்தில் யார் அந்த மாதிரி ஒரு ஆள் காட்ட முடியுமா? நீங்கள் இந்த லிஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? யாருமே கிடையாது. இவங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்தது? கொடைவள்ளல்ங்கிறது பேர் வந்து அவங்க வந்து பெருமைக்காக வச்சு கொண்டதல்ல. இப்போ உள்ளத்தில் ஹயாத்தாக இருக்கிறவர் யார் தெரியுமா? திருவண்ணாமலையில் ஜமால் மட்டும்தான் ஹயாத்தாக இருக்கார். பாக்கி எல்லாம் மூத்தாப்பிட்டாங்க. நான் சொன்ன நபர்களில் எல்லாருமே மூத்தாயிட்டாங்க. ஜமால்கிட்ட இப்போ போனால் கூட சரி, நீங்கள் யார் என்னன்னு கேட்பார தவிர என்ன விஷயம் என்னன்னு சொல்லி ஆராயவே மாட்டார். அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார். அதுக்குண்டு ஆஃபீஸில் தனியாக ஒரு கிளர்க்கு போட்டு வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட போய் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவார். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாளில் உங்களுக்கு டிராஃப்ட் வந்துடும். நீங்கள் உண்மையா பொய்யா இதெல்லாம் நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். செயல்பாட்டில் கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவும் ப்ராக்டிக்கல். அதாவது தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் யார் என்னன்னு கேட்காதீங்க. அவர் இருந்தார். இவரும் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் தான் நான் இப்போ சொல்கிறது. அவர் என்னன்னு கேட்டால், வர்றதை பூரா தர்மம் செஞ்சுருவாருங்க. என்ன வந்தாலும் கொடுத்துருவான் அந்த மனுஷன். இப்படி கொடுக்க இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் வர்ற காசை பூரா அப்படி தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எப்படி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பொதுவான நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டு காதுக்கு போகுது. கவர்மெண்ட்டு காதுக்கு போன உடனே கவர்மெண்ட்டு ரைடு வருது. கவர்மெண்ட்டு நோண்டுவான்ல, எப்படி இவருக்கு இவ்வளோ காசு வருது, எவ்வளோ இவரை வந்து தர்மம் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது வரும்போது அந்த இடத்துல யார் இல்லை? அவர் இல்லை. அந்த கொடைவள்ளல் இல்லை. பிஏ தான் இருந்தார். பிஏட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க நாங்கள் ரைடு வந்திருக்கோம். அப்படிங்களா? வாங்க. அந்த காலத்தில் வந்து லெட்ஜர் தானே, பேரடி தானே, லெட்ஜர் இருந்ததை லெட்ஜர் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சு பார்த்தா தேதி வாரியாக என்ன எழுதியிருக்காருன்னா, தானம் தர்மம் இதாக இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. அந்த ஆஃபீஸருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது ஆச்சரியம் தாங்க முடியலை. என்ன அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கான், தானம் தர்மம்ன்ட்டு இது எப்படி இது சாத்தியமாகும், எப்படி இந்த மாதிரி கொடுக்க முடியும்ட்டு. இல்லைங்க, அவர் அப்படித்தான், அவர் அளவுக்கு சாப்பாட்டு அளவுக்கு வச்சுக்குவார், மீதியை தூக்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாப்புல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. யார் சொல்கிறா? ஆஃபீஸர் சொல்கிறது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அப்படியா? பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. நீங்கள் சாயங்காலமாக என்ன செய்ய, ஒரு 5:30 மணிக்கு கிராமத்துக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வாங்க, அவர் இருப்பார். அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டு பாருங்கள், அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்கன்ட்டாப்புல. நடந்த சம்பவம் பாபா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? நேராக வந்து 5:30 மணிக்கு துண்டை போட்டுக்கிட்டு அந்த ஆள் வேட்டி கட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தான். உட்காந்துருக்கார். வாங்க. அது தெரியும், அவரை பார்க்க வர்ற ஆள் பூரா எல்லாம் வாங்க வர்றவன் தான், கொடுக்க வர்றவன் எவனுமே கிடையாது. அவருக்கு கொடுக்குற அளவுக்கு எவனுக்குமே சக்தியும் கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாங்க வர்ற அடிப்படையில் வாங்கன்னு கூப்பிட்றாரு. டீ பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், ஒரு 2000 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2000 ரூபாய்ங்களா? 2000 ரூபா வேணுமா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிப்பாவில் கையை விட்டு, பெரும்பாலும் ஜிப்பா தான் போடுவார். உங்களால் கணிக்கவே முடியாது நான் சொல்கிற ஆளை, தெரியுமா உங்களுக்கு? கையை விட்டு எடுத்தார். 1000 ரூபா இருக்குது. அதில்
இந்தாங்க இந்த 1000 ரூபாய் வச்சுங்க, ஒரு நிலம் ஒன்று விற்க சொன்னேன், அவன் ராத்திரிக்கு 8 மணிக்கு பணம் கொண்டு வந்து தர்றேன்ட்டு இருக்கான். நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்து மீதி 1000 வாங்கிட்டு போங்கன்றாராம். எப்படிங்க? இப்போ நம்மளாம் தான் என்ன செய்வோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம், இந்தாங்க நம்மகிட்ட 1000 ரூபா தாங்க இருக்குது, மேற்கொண்டு நீங்கள் எதாவது வெளியில் பார்த்துங்கன்னு தானே சொல்லுவோம். அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா, நிலம் ஒன்று விற்க சொல்லியிருக்கேன், அதில் வரும் பணம் ஒரு 8 மணிக்கு கொண்டு தரேன்ட்டு இருக்கான், நீங்கள் ஒரு 9 மணிக்கு வந்து அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போங்கன்னு உடனே இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்படியுமா இருப்பான் ஒருத்தன், இவனையெல்லாம் நம்ம கேணையாம்போம். இன்றைக்கி அப்படித்தானே, எவன் நல்லது செய்கிறானோ அவன் பிழைக்க தெரியாதவன் இல்லையா, அவன் பைத்தியக்காரன் தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே தான் அன்னைக்கு பேசுனாங்க. அப்போ அந்த உடனே அந்த ஆஃபீஸர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட உதவியெல்லாம் கேட்டு வரல ஐயா, நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, காலையில் வந்தேன், ஒரு ரைடு வந்தேன், உங்களை பார்த்தேன், இந்த மாதிரி இருந்துச்சு ஐயா, நான் கொஞ்சம் கூட நான் இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஆளுண்டு எனக்கு நான் எனக்கு நம்பிக்கை இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு, இந்தாங்க ஐயா உங்கள் பணம்னு கொடுக்குறான். இந்த வாங்கின பணம் 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவர் சொன்னார், கொடுத்ததை திருப்பி வாங்கி எனக்கு பழக்கம் கிடையாது, ஒன்று நீங்கள் வச்சுங்க, அந்த பணத்தை வந்து 9 மணிக்கு நீங்கள் அவசியம் 1000 வாங்கிட்டு போகணும், வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுங்க, இல்லை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, நான் திருப்பி வாங்க மாட்டேன்ட்டாரான். அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களை, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கடைசியாக இப்போ முடிச்சிடுறேன். என்ன தெரியுமா, கடைசியில் அவருடைய இறப்பினுடைய தருவாயில் படுக்கையில் இருக்கும்போது ரொம்ப எல்லா சொத்தையும் இழந்துட்டு படுத்து கிடக்கும்போது என்ன, நான் கொண்டு போய் என்ன செய்கிறேன், கொடுத்தா வாங்கி பழக்கமில்லாத கையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலைமாணி கடியில் கொண்டு போய் அப்படியே நைஸாக கொண்டு போய் ஒரு கத்தையை கொண்டு போய் வைக்கும்போது கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சொன்னார், வைக்கிறீங்க ஹசரத், 10 ரூபா நோட்டாக வைங்க, என்னை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றாராம். என்ன சொன்னாராம், பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு, இப்போ இங்கே பேசுவோம், நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம், வேறு எங்கேயும் போவோம்னா, நீங்கள் இங்கேயே அந்த மாதிரி ஆள் இருக்காங்கங்க, இப்போவும் இருக்காங்க, கொடுக்குறவங்க இப்போவும் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே ஜங்ஷன்லேயே எத்தனை பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கங்கிறத பார்க்கும்போது நம்மளையும் எல்லாம் கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கி வைக்கணும். ஒன்று கொடுத்தா குறைஞ்சிடும்னு நினைக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது போன்ற ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை செயல்முறையில் கொண்டு வரணும். சொல்லு வேற செயல் வேற, இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ மைக்கை பிடிச்சி நான் பேசிட்டேன்னு வச்சுங்களேன், நான் பேசிடலாம், ஆனால் நான் செய்யணும்ல, நான் செஞ்சு காட்டணுங்க. ஒன்று நான் ஹசரத்துங்க, இப்போ நான் ஹசரத்துனா வாங்குறதுக்குன்னு உள்ள வரண்டு தானே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அப்படி தானேங்க நினைப்பாங்க எல்லாருமே, ஹசரத்துனா வாங்குறவர் அப்படின்னு தானே. அல்ல, கொடுப்பவர், நான் கொடுப்பவராக இருக்க வேண்டும். நம்மளை கொடுக்கணும், பேசுகிறவங்களும் கொடுக்கணும். இப்போ அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கையாக ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கை வைப்பவர்களாக கேட்டுக்கொண்டு, நீளமுற்ற கடல் முழுதும் ஐயாக்கி, நேமிய வான் முழுதும் கடதாசியாக்கி, தாளமுற்ற மரமும் களமுமாய் தான் உண்டாக்கி, மலக்குகளும் மனிதர்களும் சீலமுற்ற ஜின்னமும் சேர்ந்த எழுதினாலும் சால உற்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாட முடியாது என கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.